ஹலோ கைஸ், இன்னைக்கு மைட்டியஸ்ட் மெஜிஷியன் மான்வாவோட எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஃப்ரெண்ட்ஸு முன்னாடியே அந்த ஜோஸும் தேங்க்ஸ் சொல்லணும் இருக்கான். ஆனால் நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொன்ன, உன்னால் முடியும்ல? கண்டிப்பாக முடியும். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஆகாது. சரி, இந்த மாதிரி ஃப்ளேம் கிங் அவர் எங்க? இந்த டைமில் அவர் வந்து எப்பயுமே இருப்பார் எங்க? ரீசெண்டாக சொல்லவும் இல்லை, எங்கே போனாருன்னே தெரியல. ஆனால் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? உன்னோட பிளான் தான் என்ன? இதுக்கப்புறம் ஒரு ஸ்வாடுக்கான கிராண்ட் ஃபெஸ்டிவல் வரப்போகுது. அதில் லூயினோட சிஸ்டர் லூனா அவள் வந்து கலந்துப்பா. அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் அதை பார்க்கணும்னு சொல்லி லூயினோ கண்டிப்பாக வருவான். அந்த டைமில் நம்ம அப்படியே போயிட்டு அவனை மொத்தமாக எலிமினேட் பண்ணிடலாம். அவன் கண்டிப்பாக வருவான், ஏன்னா வந்து தான் ஆகணும். லூனானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வருவான். நம்ம வச்சு அங்கேயே முச்ச விட்டலாம். உன்னை நான் நம்புறேன். தயவு செஞ்சு இந்த வாட்டி நீ என்னை டிசப்பாயிண்ட் பண்ணுறத. டோட்டலாக கிராண்ட் ஃபெஸ்டிவலில் 2 விதமான ஃபெஸ்டிவல் வந்து இருக்கு. அதில் ஒன்று மேஜ், இன்னொன்று நைட்டுக்கு. இந்த நைட்ஸுக்கான மேட்சுக்கு தான் நம்ம லூனா வந்திருக்கா. ஆனால் லூனாக்கு அங்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம லூயினை அங்கே வரலன்னு. அதனால அவளுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம லூயினை அங்கே ப்ராமிஸை பண்ணா வந்து பார்க்குறேன், நீ கவலைப்படாதுன்னு. ஆனால் ஆளை எங்கே தேடியும் காணும். ஐரனும் சைடில் சியர் பண்ணுறா, ஹேய் லூனா, நான் இருக்கேன் உன்னோட பெரிய அக்கா, அதனால எதை பற்றியும் நீ கவலைப்படாத. அங்கே ஐரின் சியர் பண்ணும்போது எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா பரவாயில்லப்பா, லூனாக்கு இந்த அளவுக்கு பெரிய பெரிய கனெக்ஷன்லாம் இருக்கா. இதே மாதிரி சண்டையும் ஆரம்பிக்குது. இங்கே சண்டை போகும்போது இந்த சைடு அந்த கிரவுன் பிரின்ஸ் பயங்கரமா கடுப்பாகிறான். ஏன்னா இந்த இடத்துல எங்க தான் தேடி பார்த்தாலும் லூயினை ஆளை காணும். ஆமா ஜோஷ், நீ வந்து என்கிட்ட சொன்ன லூயின் வந்து வருவானே, ஆனா நம்ம என்னதான் தேடி பார்த்தாலும் இந்த இடத்துல லூயினை எங்கேயுமே காணுமே. அப்புறம் எப்படி நம்மளால லூயினை கொல்ல முடியும்? உன்னை போய் நான் நம்பின பத்தியா என்ன சொல்லணும்? அதனால இப்பயே நான் வித்ரா பண்றேன். இதுக்கு மேலேயும் உன்னை நம்ப முடியாது. அட இருங்க, நம்மளால இப்பயும் முடியும். அங்கே இப்படி இவன் சொல்லும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம லூயினை ஆடினோன்னா இந்த பொண்ணை கொண்டுட்டாலே போதுமே, லூயினை தன்னால வருவான். அதுக்கப்புறம் அவனை மொத்தமாக முச்ச விட்டலாம். திடீர்னு ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. அங்கே யாருக்குமே புரியல என்ன ஆச்சுன்னு. ஒரு சைடு லூனாவும் யோசிக்கிறான், ஆமா என்ன இது திடீர்னு இப்படியா நடக்கணும்? இது ஒன்றும் ஆக்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல. அங்கே வித்தியாசமா சில பேர் வராங்க. அவங்களும் நம்ம லூனாவை பார்த்து சொல்றாங்க, இந்த இடத்துல லூயின் இருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று, நீ இருக்க. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரா? எங்களை பத்தி நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஏன்னா எப்படியும் நீ சாகதான் போற. சாக போறவங்களுக்கு நாங்க எதுக்கு இந்த விஷயத்த பத்திலாம் சொல்லணும்? ஆனா இப்படி வச்சுக்கோ, உன்னோட பிரதர்னால நிறைய பேர் வந்து கோவத்துல இருக்காங்க. அவங்கள மாதிரி கிரெஜோட சுத்துற ஆளுங்க தான் நாங்க. என்னது என்ன சொல்லிருக்கீங்க? ஆனா அட் அ டைம்ல எல்லாருமே லூனா மேல ஸ்பெல்ல வச்சு தாக்குறாங்க. அங்க லூனாக்கும் சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, நான் என்ன பண்ணும்? இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சா? நான் ஓடணுமா? ஏதாச்சும் ப்ளீஸ் காப்பாத்துங்களேன். அங்க அட்டாக் பட்டவுனே ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. எல்லாருமே ரொம்ப பயந்துறாங்க. அங்க ஒரு சைடு பிரின்ஸ் அந்த ஜோஷ் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. அங்க ஜோஷும் யோசிக்கிறான், பரவாயில்ல பிரின்ஸோட முடி இதனால நல்லா இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இன்னொரு சைடு அந்த அட்டாக் பட்டிருக்கோம்ல, அங்க உண்மையிலேயே எதுவுமே ஆகல. ஏன்னா கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டான். அங்க ஹீரோ வந்துட்டு, லூனா என்னை மன்னிச்சிரு, உன்னோட அண்ணன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், இருந்தாலும் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். அதே மாதிரி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த ஃப்ளேம் கிங் அவன் இங்கே தான் வந்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனாலேயே நானும் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. அங்கே மிக்கிலும் அந்த கேங்கில் இருக்கான். ஹேய், நீ பண்ண வேலைக்கு எங்கள் அப்பா வந்து விட மாட்டாரு. ஆனால் மிக்கிலோட முகத்திலேயாச்சு முகத்தை அப்படியே பேர்த்து விட்டுறான். ஜோஷெல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை. இதை பார்க்குற பிரின்ஸு ஜோஷ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்கே மிக்கிலோட கதையை இவன் ஒரே பஞ்சில் முச்சிட்டான்ல. இதனால அங்கே மிக்கிலோட அப்பா ஜோஷ் அவரு பயங்கரமாக கடுப்போட உச்சத்துக்கே போயிடுறாரு. ஆமா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? என்னோட மகனையும் நீ கொண்டுட்டியா? நான் இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட மாட்டேன். பரவாயில்ல ஜோஷு, நீயே வந்துட்டியா? ஏன்னா நானும் யோசிச்சேன் உன்னை தேடணுமான்னு. ஆனால் பரவாயில்ல, நீயே வந்துட்ட. இதுக்கு மேலே உன்னை தேடணும் அப்படின்னு எனக்கு கவலை இல்லை. ஆனால் அது என்னோட டைலாக்கு. நான் வந்து உன்னை கொன்னே திருவேன். அங்கே பயங்கரமாக ஒரு ஆரோ வச்சு அவன் தாக்குறான். ஆனால் அப்பயும் நம்ம ஹீரோ ரொம்ப காமாக இருக்கான். இந்த இடத்துல நான் சாக போகிறேன்னு எவன்டா சொன்னா? இங்கே சாக போகிறதே நீ தான். வெறும் ஒரே ஒரு கிக்கில் அப்படியே அந்த அட்டாக்கை அப்படியே திருப்பி விட்டுறான். இதனால அந்த அட்டாக்கும் அவன் நோக்கி வரும். அங்கே பேரியரை வச்சு அவன் தடுக்கிறான். ஆனால் பேரியரும் அப்படியே உடஞ்சி போகுது. இதை பார்க்குற ஆளுக்கு சுத்தமாக புரியல, எப்படி உன்னோட பவர் இந்த அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு. நான் ஒரு மந்த்துக்கு இடையில எப்படி உன்னோட பவர் மாஸ்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? ஆனால் லூயின்னு பயங்கர வேகமாக குதிச்சு மூஞ்சில
பக்கத்துலயே அடின்னு அடிக்கிறான். இதனால அவனோட நிலைமையும் மோசமாகுது. நம்ம ஹீரோ கடைசியா அங்க ஒரு கொஸ்டினை கேட்கறான். எப்படி நீ பிரிசன்ல இருந்து தப்பிச்ச? ஏன்னா கேரியல் ஃபேமிலி கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. சொல்றேன், எல்லாத்தையுமே நான் சொல்றேன், நீ சொல்லலாம் வேணா, எனக்கே நல்லாவே தெரியும். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த ஃப்ளேம் கிங்கு இல்லனா அந்த கிரவுன் பிரின்ஸ் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அங்க இதை பாக்குற அந்த ஆளுங்களும் இதுக்கு மேல விட்டு வச்சா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி எல்லாருமே அட் அ டைம்ல அங்க தாக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ 8th கிளாஸ்ல இருக்க ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போடுறான், மீட்டியோர்னு. அங்க இந்த ஸ்கில்லை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த ஸ்கில் உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. இந்த டைம்ல தான் அந்த இடத்துல ஃப்ளேம் கிங்கும் வராரு. அவரும் வந்துட்டு, ஆமா என்ன பண்ணிருக்கீங்க அதை நான் கேட்கணும், எங்க நீ போன ஒரு வார்த்தையும் சொல்லாம. அதை விடுங்க, நீங்க வந்து அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவன் இப்போ பண்ண ஸ்பெல்ல பாத்தீங்களே, ஆமா அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கு என்ன, லெவல் 8 ஸ்பெல்லு மீட்டியோர். இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்பெல்லு. இதுலயே உங்களுக்கு தெரியலையா, அவன் லெவல் 8க்கு வந்துட்டான். இல்ல எனக்கும் மேல சுப்பீரியராகவும் இருக்கான். அதே மாதிரி நீங்க தான் கேரியல் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அந்த விஷயமும் அவனுக்கு தெரியும். எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்போ நான் என்ன பயப்படணும் அப்படின்னு நீ சொல்றியா? நான்லாம் பயப்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த எம்பையரோட கிரவுன் பிரின்ஸ்னா சீக்கிரத்துல இந்த எம்பையரையே நான் ஆள போறேன் ஒரு கிங்கா. அப்படி இருக்கும் போது ஜஸ்ட் இவன் என் முன்னாடி ஒரு டாய்மா தான். நீ மேஜிக் டவர் பொசிஷனை இழக்க போற அப்படின்னு பயப்படுறியா அவனுக்கு? நீ அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. சில பல மாசத்திலேயே அவன் 8th கிளாஸ் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். இது வந்து ரொம்ப ஹையரான லெவலு. அதனால நான் வந்து என்ன சொல்றேன், அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஆனா ஒரு கேட்குற மாதிரி இல்லையா? இதனால அங்க ஃப்ளேம் கிங்கும் ஏதோ ஒன்று பண்ணுங்க, நான் டைரக்டா எம்பரர் கிட்டே போறேன். அதாவது டைரக்டா கிரவுன் பிரின்ஸோட அப்பா கிட்டே அவர் போறாராம். நெக்ஸ்ட் சீன்ல கண்ட்ரி முழுக்க 8th கிளாஸ்ல இருக்க ஒரு மேஜர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு பரவுது. அதுவும் லூயின் ஆடலாம் வெறும் 17 வயசுல மீட்டியோர் அந்த ஸ்கில்ல அவன் மாஸ்டர் பண்ணிட்டானா. இத்தனைக்கும் அவனுக்கு ஃப்ளேம் கிங் அளவுக்கு திறமை இருக்கான். அவன் தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டவர் மாஸ்டரா இருக்க போறானா. அங்க இந்த ரூமரு கிங்கோட காதுக்கும் அங்க விழும். அந்த இடத்துல கிங்கும் கேட்கிறாரு, ஆமா இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இதனால ஃப்ளேம் கிங்கோட பொசிஷன் அங்க வந்து அடி வாங்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை பத்தி நான் கேட்க விரும்புறேன். ஆனா மேஜஸ்டி நல்லா யோசிங்க. ஏன்னா 8th கிளாஸ் மேஜா அவன் ரொம்ப யங்கான ஏஜ்ல அப்பியர் ஆயிருக்கான். அவனோட பொட்டென்ஷியல் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயினே போகுது. ஃப்ளேம் கிங்கால கூட நிக்க முடியாது. ஆனா அதுக்குள்ள வாய்ஸ் வந்து கேட்கும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன்னா நான் இங்க இருக்கேன். பார்த்தா நம்ம ஃப்ளேம் கிங் தான். ஃப்ளேம் கிங்க பார்த்தோன்னே அங்க எம்பரரும், நீயே இங்க வந்துட்டியா, சரி நீயே சொல்லு, இந்த மாதிரி கேட்டியே, நான் உன்னை பத்தின ஒப்பீனியனை கேட்கிறேன். மேஜஸ்டி இப்போ ட்ரூலி இந்த சுச்சுவேஷனை பத்தி சொன்னா, லூயின் ஆடல் அவன் வந்து 8th கிளாஸ் எப்படி ரீச் பண்ணிருப்பான், அதுவும் கொஞ்ச நாள்லயே. உங்களுக்கு டவுட் வந்து கிரியேட் ஆகலையா என்ன? அப்பனா நீ என்ன சொல்ற? கண்டிப்பா அவன் ஃபர்பிடனான பவர்ஸை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றியா? வேற எப்படி பிளாக் மேஜிக் இல்ல வேற ஏதாச்சும் அதை வச்சுதான் அவன் இந்த அளவுக்கு பவரை அடைஞ்சிருப்பான். ஈவன் அவன் கிட்ட ஆகரோட அன்னோனான பவர்ஸும் இருக்கு. கேரியல் ஃபேமிலிய மொத்தமா இத்தனைக்கும் அந்த டோர்னமெண்ட்ல இப்போ ரீசெண்டா அழிச்சான். இந்த மாதிரி கொடூரமான பர்சனை நீங்க என்ன டவர் மாஸ்டரா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா என்ன? இதை கேட்குற எம்பரரும் லைட்டாக யோசிச்சுட்டு, ஆமாம் ஒரு சைடு இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இதை கேட்டோடனே தான் ஃப்ளேம் கிங்குக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பிளான் படி தான் போகுது. நான் எம்பரரோட ஆர்மி வந்துட்டா போதும், லூயினால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்குள்ளே கிரவுன் பிரின்ஸும் வந்துட்டு, இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க ஃபாதர், நான் வந்து மீதி விஷயத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்கிறான். கிரவுன் பிரின்ஸானு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கிங்கு கிரவுன் பிரின்ஸை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்துறாரு. ஆமாம் நீ என்ன வேலை பண்ணியிருக்க உனக்கு தெரியுமா? அந்த இடத்துல நீ பண்ண வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லா விஷயமும் தெரியும். ஸ்ட்ரீல அந்த மாதிரி விஷயம் இது வரைக்கும் ஏற்படல. ஆனா நீ பண்ண வேலையால எல்லாமே நாசமாயிடுச்சு. ஆனா ஏதோ ஒன்று, எதனால நீ வந்து பாத்துக்கிற, இப்போதைக்கு அதை பண்ண வேணாம் அப்படின்னு நீ சொல்ற. நானும் டிசைட் பண்ணியிருக்கேன், லூயின் கண்டிப்பாக இறக்கணும். ஆனால் அதை பண்ணுறது நானாக தான் இருப்பேன். இப்படி அங்கே கிரவுன் பிரின்ஸு சொல்லும் போது அவரும் அங்கே ஒத்துக்கிறாரு. சரி ஏதோ ஒன்று பண்ணித்தோல. ஒரு சைடு ஃப்ளேம் கிங் கிட்ட அவன் போகும்போது சொல்லித்தான் போகிறான், நான் யோசிக்கல, நீ வந்து அந்த பையனை பிடிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவை வலையில விழ வச்சு இந்த எம்பியரை வச்சு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறியா? ஆனால் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமாயின்னு போகுது. ஈவன் பெரிய பெரிய ஃபேமஸான டிவைன் ஹீலரு இந்த மாதிரி ஆளுங்களாலேயே அங்கே எதுவுமே பண்ண முடியல. அதனால அவர்கிட்ட அந்த அளவுக்கு டைமும் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் அவர் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட பவர்ஸ் எல்லாமே எனக்கு தான் வரும். சிம்பிளாக சொன்னால் அவரோட பதவி எனக்கு வரும்.
இதை கேட்குற நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே மாதிரி ஆச்சுன்னா அவ்வளோதான். ஃப்ளேம் கிங்கு ஃபர்ஸ்ட் சைடில் நிற்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனால் இந்த லூயின் பண்ண வேலையால எல்லா விஷயமும் நாசமாயிடுச்சு. அதனால லூயின் மேலே தான் பயங்கரமாக கடுப்பாகுது. நெக்ஸ்ட் சீன்ல டூம் அங்கே வர வச்சுட்டு ஆளு யோசிக்கிறாரு. அட டூமு, நீ ஒண்டி அந்த கிராண்ட் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிருந்தா இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்காது. ஆனா ஏதோ ஒன்று இந்த விஷயத்த மாற்ற முடியாது. நானும் லூசு மாதிரி இதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்கேன். ஆனா என்னால் இப்போவும் அவனை தோக்கடிக்க முடியும். கரண்ட்டாக உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு கண்டிப்பாக அவனை தோக்கடிக்க முடியாது. ஆனால் என்னால் உனக்கு உதவியை பண்ண முடியும். அங்கே அவரோட கண்ணெல்லாம் ஒரு மாறி மாறும். இது பார்க்குற டூம் பிரைம் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் ஒரு பண்ண இருக்கிறது ஒரு ஃபர்பிடனான டார்க் மேஜிக்கு. அங்கே டூமோட முகத்தில் கையை வைக்க டூம்குள்ள வித்தியாசமான பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான் டூம் பிரைம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஸ்ட்ராங் ஆக போற. அதனால மீதி விஷயத்த நீ பார்த்துப்பன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோக்கு அங்கே புரியுது, இதுக்கு பின்னாடி ஒன்று அந்த கிரவுன் பிரின்ஸ் இல்லை அந்த ஃப்ளேம் கிங், இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க தான் இருக்காங்கன்னு. ஆனால் எது ஒன்று இதில் யார் வேணா இருக்கட்டும், அது எனக்கு மேட்ரே இல்லை. இவங்க எல்லாரையுமே நான் மொத்தமாக அழிக்கலான்னு இருக்கேன். அங்கே போகும்போது ஐரினும் தடுக்கிறான். ஆமா, நீ என்ன யோசிக்கிற, என்ன பண்ணலான்னு இருக்க? நானா இதுக்கு பின்னாடி இருக்க கிரவுன் பிரின்ஸ் இல்லை அந்த ஃப்ளேம் கிங், அவங்க ரெண்டு பேரை நான் விட போதில்ல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அப்படி என்னதான் டார்கெட் பண்ண இருக்காங்க. ஏன்னா அவங்க விஷயங்களை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால சீக்கிரமா இந்த விஷயத்த மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் தடுக்காம அப்படியே விட்டா அவ்வளவுதான், என்னோட ஆடல் டெரிட்டரி இன்னமும் தான் மோசமான நிலைக்கு இவங்களால போகும். அங்க ஒரு சைடு ஐரனுக்கும் அதுதான் அங்க சரியா போகுது. ஏன்னா ரீசெண்டா மீட்டியோர் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல நம்மளால பயன்படுத்திருப்பான். அது ஒரு 8th கிளாஸுக்கான ஸ்கில்லு. ஃப்ளேம் கிங்க தடுக்கிற அளவுக்கு இங்க யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ ஒண்டி தான். ஆனா இப்போவும் அங்க தெரியல இந்த மாதிரி லூயின் என்ன பண்ண போறான்னு. அங்க போற வழியில திடீர்னு ஒரு பர்சனும் வரா. யாராதுன்னு பார்த்தா டூம் பிரைமு. நீ என்னை கொல்லணும் அப்படின்னு வந்திருக்கியா? உன்னை சென்ட் பண்ணது அந்த ஆளு ஃப்ளேம் கிங் அவனா? உன்னோட கேவலமான வாயை வச்சு அவரோட பேரை எடுக்காத. இப்போவும் அவனுக்கு ஒரு ஃபேன் பாயா நீ இருக்கியா? இதை கேட்டோடனே பயங்கர வேகமா தாக்குறான். ஆனா அதனால பெருசா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. ஸ்டில் உன்னோட ஆட்டிடியூட் அப்படியே தான் இருக்கு. ஆனா அப்புறம் தான் ஒரு விஷயத்த அவன் நோட் பண்றான். அவனோட கண்ணே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? அங்க இதுக்கு காரணம் அந்த ஃப்ளேம் கிங் அவன் தான் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பான். அதனால தான் ஆளு பர்சிக்கா போயிட்டு கண்ணா பின்னா அங்க தாக்கின்னு இருக்கான். ஐரினும் ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறா. ஐரினுக்கு அவனை பார்க்கும் போதே இப்பதான் அங்க ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை இவ புக்ல படிச்சிருக்கா. இது டிமானிஃபிகேஷனா? பின்னாடி இருக்கிறதும் அந்த ஃப்ளேம் கிங் அவன் தான் ஏதோ ஒன்றை பண்ணி இந்த மாதிரி ஃபார்முக்கு டூம் பிரைமை மாத்திருக்கான். ஒன்ஸ் இந்த ஃபார்முக்கு போயிட்டு அவ்வளவுதான், அவங்களோட மைண்ட் ஸ்டேபிளா இருக்காது. ஒரு மாதிரி அவங்களே இழந்து பர்சிக்கா போவாங்க. அங்க உடனே அவன் ஹீரோ தாக்க வரும்போது லூயின் அங்க தப்பிச்சுட்டு ஸ்டீல் பிரேக்கர் அந்த ஸ்கில்ல அவன் பயன்படுத்துறான். அதனால ஸ்வாடும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம உடஞ்சு போகுது. அங்க அத்தசைக்குனே மூஞ்சிலேயே ஒரே பஞ்சச்சு அங்கேயே ஆளோட கதையை முடிக்கிறான். இப்போதைக்கு அவன் மயங்கி போயிட்டான், அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பட்லரும் கிரவுன் பிரின்ஸை வான் பண்ணணும்னு அங்கே ஓடி வரான். ஹைனஸ், ஒரு பிரச்சனை, அந்த ஃப்ளேம் கிங்கு. ஆனால் அதுக்குள்ள அவனோட கதையை முடியுது. அதுக்கு காரணம் அந்த ஃப்ளேம் கிங் தான். என்னை மன்னிச்சிருங்க ஹைனஸ், ஆனால் என்கிட்ட வேற சாய்ஸும் இல்லை. ஆமா, நீ பைத்தியம் ஆயிட்டியா என்ன? எதுக்காக இப்படி பண்ணிருக்க? நான் நீ என்ன யோசிக்கிற? என்ன நீ கொன்னுட்டா உன்னால உன்னோட பொசிஷனை செக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? அங்க லூயினோட கதையை முடிக்கணும்னா எனக்கு ஓவர் வார்மிங்கான பவர் தேவை. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணணும். நான் வெறும் அந்த பொசிஷனுக்காக ஒண்டி நான் சண்டை போடல. நான் இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அங்க இதை கேட்டோன்னே அங்க காட்ஸ் கிட்ட சொல்லி சீக்கிரமா தடுக்க சொல்றான். அங்க இருக்கிற சில பல ஆளுங்க பந்து வராங்க தடுக்கலான்னு. ஆனா அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. தூரத்துல இருந்தே வந்த ஆளுங்களோட பவர்ஸை அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி கிரவுன் பிரின்ஸோட நிலைமையாவது அங்க பவர்ஸ் எல்லாமே 1 by 1 அவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல டூம் பிரைமோட நிலைமை மோசமா இருக்கு. அட்லீஸ்ட் அடி வாங்கினதுல அவன் உயிரோட இருக்கான். இருந்தவனே அவன் டீமனா இல்லாம இருந்தா சரி. ஆனா இந்த டீம்ல ஃப்ளேம் கிங் ஃப்ளேம் கிங் பார்த்து நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவரோட பவர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ஈவன் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்பெல்ல போடுறாரு. அதுவும் நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வரும். இதனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. அந்த இடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அங்க ஜஸ்ட் மிஸ். கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோவும் எப்படியும் அவங்க தப்பிக்கிறான். அங்க எல்லார பார்த்தும் கத்துறான், லூனா மத்தவங்க சீக்கிரமா ஓடுங்க, நான் இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. சீக்கிரமா நீங்க தான் மக்கள் எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணணும். இதை கேட்கிற அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க ஃப்ளேம் கிங்கும் வெளியில வரான். அம்மா ஃப்ளேம் கிங், நீ என்ன பண்ணிருக்க? இங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க.
அதை பற்றிலாம் நான் கவலைப்படுவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை. என்னோட ப்ரையாரிட்டி அது ஜஸ்ட் நீ இறந்து போகணும். திரும்பவும் அந்த வித்தியாசமான பவர்ஸை வச்சு அவன் தாக்குறான். அங்கே லூயினுக்கும் அந்த பவரை சென்ஸ் பண்ண முடியுது. இது முன்ன இருந்ததை விட ரொம்ப கொடூரமாக இருக்கு. லூயின் என்ன ஆச்சு? உன்னோட பவர் வந்து எவ்வளோதானா? ஆனால் லூயின் அந்த பவரை நல்லா கவனிக்கும் போது இதில் ஏதோ ஒரு தெரிஞ்ச பவரும் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த க்ரௌன் பிரின்ஸ் அவரோட பவர்ஸும் இதில் இருக்கு. இவன் இன்னமும் ஸ்ட்ராங்காக மாறணும்னு சொல்லி இவன் எல்லாரோட பவரையும் அப்சர்வ் பண்ணியிருக்கானா? இன்னமும் எத்தனை பேரை இந்த மாதிரி கொடூரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பானோ? லூயின் ஆடல், உன்னால நான் வந்து இப்படி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நீ பண்ண வேலையால ஃபைனலி நான் இப்போ ஒரு டீமன் காடா மாறிட்டேன். என்னது, ஒரு டீமன் காடா? அவருக்காக ஆசைப்பட்டு நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்க. உன் பிரின்சன் ஒண்டி இல்லாம அப்பாவியான எத்தனை பேரை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியோ? உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி உலகத்துல எக்ஸிஸ்டே ஆகக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருந்தா கண்டிப்பா இந்த உலகமே ஒரு பேரழிவை சந்திச்சுக்கினே இருக்கும். அதனால ஃப்ளேம் கிங், நான் எப்படியாச்சும் உன்னை தடுத்தே தீருவேன். நம்ம ஹீரோக்கு கடைசியா ஒரு கோஸ்டும் ஆக்டிவேட் ஆகுது. டீமன் காடை டிஃபீட் பண்ணணும், இந்த உலகத்தை சேவ் பண்ணணும். ஒரு சைடு லூனாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிரதர் ஒண்டி தனியா அங்க போராடின்னு இருக்கான். இன்னொரு பக்கம் பேல்வர் மற்றவங்க எல்லாருமே அங்க எவாக்யூட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் லூனாவும் ஐரினும் சைல பாக்குறாங்க. எப்படி நம்ம டூம் பிரைம் ஒரு மாதிரி வித்தியாசமா அங்க இருந்தானோ அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. அங்க பேல்வரும் இதை பார்த்துக்கினே சொல்றாரு, ஓல்டு மேனுக்கு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் கடைசியா நான் சாகணும்னு எழுதியிருக்கோ. அட பேலுவர், நீங்க அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். இந்த மாதிரி நானும் இருக்கேன், நம்ம ஒன்னா சண்டை போடலாம். அங்க எல்லாருமே தாக்கலான்னு வரும்போது அங்க 2 பேருமே சண்டை போடுறதுக்கு தயாராகுறாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையுமே யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. என்ன ஆச்சு பேல்வர், ஐரின், நாங்க லேட்டா வந்துட்டோமா? அப்புறம் தான் யாருன்னு தெரியுது, நம்ம இக்னைட்டு, டீச்சரு, ஹான்ஸ், அந்த நைட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. டிமானிஃபிகேஷன் ஆன அந்த ஆளுங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் அங்க சண்டை ஏற்பது. எல்லாரையுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க தாக்கி கொள்றாங்க. அங்க சைட்ல ஹான்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க லூயினும் யோசிக்கிறான், அவ்வளவுதான் முடிய போதா எல்லாமே. நான் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப அதிகமாக ட்ரெயின் பண்ண ஹார்டா எல்லாரையுமே என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஹே லூயின், நீ உண்மையிலே ஒரு ஃபூலிஷான ட்ராஷு. உன்ன மாதிரி ஒருத்தலாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? ஏன்னா நீ சண்டை போடுறது ஒரு டீமன் காடை எதிர்த்து. இந்த மாதிரி நிலையில உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன் கூட எல்லாரையுமே ஒட்டு மொத்தமாக நான் அழிக்க போகிறேன். இப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபயர் பாலை வச்சு அங்கே தாக்குறாரு. அந்த அட்டாக் படலான்னு வரும்போது அங்கே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்கே லூயினும் யோசிக்கிறான், அவ்வளோதான், இதுதான் என்னோட எண்டா. ஆனால் நான் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். லூயின், என்னால் முடியல, ஆனால் நீ இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஒரு டிராகனோட வாய்ஸ் அங்கே கேட்குது. அங்கே இந்த எனர்ஜியும் ஸ்டேஜுக்கு அங்கே சென்ஸ் ஆகுது. அட, இது அதே எனர்ஜி. இது வந்து இங்கேயா? அந்த இடத்துல அந்த அட்டாக் பட்டிருக்கோம்ல. ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. இதை பார்க்குற ஃப்ளேம் கிங்கு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமாம், எப்படி ஒரு டீமன் காடோட அட்டாக்கை உன்னால எப்படி தடுக்க முடிஞ்சது? ஏன்னா நீ வந்து ஒரு சாதாரணமான மனுஷன் தானே. என்ன டீமன் காட்? நீங்க ஒண்டி டீமன் காடா மாறினா நல்லா இருக்காது. அதுக்கு ஈக்குவலா வேற ஒரு விஷயமா நானும் மாறணும்ல இப்படின்னு நம்ம ஹீரோ அங்க நிக்கிறான். பின்னாடி அப்படியே ட்ராக்காவும் இருக்காரு. டீமன் காட், ரியலான ஃபைட்டே இப்பதான் ஆரம்பிக்குது. என்ன, ரெடியா இருக்கீங்களா? இப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இங்கே அந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் ஒரே ஒரு எபிசோட் தான், அதோட இந்த மான்வா ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடும். இதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியான எண்டிங் இருக்கு, அதனால மிஸ் பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு புது மான்வா தான். சரி, பார்க்கலாம் லூயினால எப்படி டீமன் காடை டிஃபீட் பண்ண முடியுதுன்னு. எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்மளுக்கு தெரியும். சரி, நான் உங்களை ஃபைனல் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.